அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே உங்களை நித்தியம் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இதனால் தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 26 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். தாவீது இவ்விதமாக சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் ராஜாவாயிருப்பது எனக்கு மகிமை அல்ல, மகிமை தங்கிய உம்முடைய ஸ்தானம் எனக்கு மகிமையாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் உம்முடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாஞ்சைகள் எப்படிப்பட்ட வாஞ்சைகளாயிருக்கிறது? தேவன் எதிர்பார்க்கிற வாஞ்சை நம்மிடத்தில் இருக்கிறதா? தேவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அவரை தேடுகிற மக்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். சில நேரங்களில் அவரை விட்டு தூர போகிற பொழுது கர்த்தர் அடிமைக்குள்ளாய் நம்மை நடத்துகிறார், நம்மை சத்ரு கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அதனால் தேவனிடத்தில் வாஞ்சையாய் இருப்பது அவசியமாயிருக்கிறது, அவரை தேடுவது அவசியமாயிருக்கிறது. தாவீது சொல்றார், கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலம், உம்முடைய ஆலயம் என்பது அதிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு இடம் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியாக இருந்தேன். ராஜாவான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தாவீது ஆலயத்தை வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார், ஆலயத்தின் மேலே நம்பிக்கை உடையவராயிருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில், பரிசுத்த ஆலயத்தில் தேவன் தங்கியிருக்கிறார். அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், அவருடைய சமூகத்திலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலயத்திலே தங்கியிருப்பதையே என்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஆலயத்தில் கிடப்பதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னாதான் அன்னைக்கு தான் பிசாசு பல விதமான உபத்திரவங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறான், பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருகிறான். தேவனை நிம்மதியாய் ஆராதிக்க முடியவில்லை, தேவனை சுதந்திரமாய் ஆராதிக்க முடியவில்லை, ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுகிறான். ஆனால் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ஆலயத்தில் மகிமை தங்கிய ஸ்தானம் அது, உம்முடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்குகிற ஒரு ஸ்தானம் அது. சாலமோன் ஜெபித்து முடித்த போது ஒரு மகிமை ஆலயத்தை நிரப்பினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே சீனாய் மலையில் 40 நாள் தங்கியிருந்த போது ஒரு பெரிய மகிமை அந்த சீனாய் மலையை மூடி இருந்தது, அவருடைய முகம் பிரகாசம் அடைந்ததாக பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வாசம் பண்ணுகிற இடம். ஆகினால நம்முடைய வாழ்க்கையிலே அவரை வாஞ்சையாய், ஆண்டவருடைய விருப்பமாய் தேவனை தேடுவது அவசியமாயிருக்கிறது. தாவீது சொல்றாரு, அவர் ஆலயத்தின் மேலே வாஞ்ச. யோபு 19:27 வாசிச்சு பாருங்க. அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. யோபு சொல்லுகிறார், தன்னை சரீரத்தில் முழுவதும் இந்த தோல் முதலானவை அழுவி நாற்றம் எடுக்கிற சூழ்நிலை, சரீரத்தில் ஒரு வியாதி, 10 பிள்ளைகளை இழந்த யோபு நடு ரோட்டில் உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு வாஞ்சை வருகிறது, நான் கர்த்தரை பார்க்க வேண்டும், வேற எந்த கண்களினாலும் அல்ல, நான் என்னுடைய கண்களே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணினாலே அவரை காண்பேன். ஆனால் இப்பொழுது சரீரம் அழுவிக்கொண்டு வருகிறது, இந்த கண்ணும் கெட்டு போகிற சூழ்நிலையில் இருக்கிறது. இதனால என் உள்ளம் திரியங்கள் ஒருவேளை கர்த்தரை பார்க்காமல் நான் விட்டு விடுவனோ என்று சொல்லி அவருடைய உள்ளம் திரியங்கள் சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம். அந்த வாஞ்ச, அந்த விருப்பம், அவன் பாருங்களேன், 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்தார்.
அவருடைய நிலைமைகளை பார்த்தார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் முகத்தை பார்க்கிறவர் அவர். மாத்திரம் உங்களுடைய முகத்தை பார்த்தால் போதும். யோபு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாய் பார்க்கிறான். அவருடைய சரீரம் அப்படியே மாறி போனது. அழிவு இருந்த சரீரம் புது சரீரத்தை போல மாறினது. இன்றைக்கு உடைய வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சியா இருக்கிறது? யோபு அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாஞ்சை, அவனுக்கு விருப்பம். சகேயு 19ஆம் அதிகாரத்தை, லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும்படியாக ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக ஓடினான். இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சகேயு அவனுடைய வாழ்க்கை பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. நல்ல ஐஸ்வர்யவான், வரி வசூலிப்பதற்கு தலைவர், ஆயக்காரன் தலைவன். நல்ல பணம் இருந்துச்சு, நல்ல வசதி இருந்துச்சு, நல்ல படிப்பு இருந்துச்சு, நல்ல உத்தியோகம் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில சுகம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அவனை இயேசுவை பார்க்கணும்னு வாஞ்சி ஆயிருந்தான். இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த காட்டத்தி மரத்துக்கு முன்பதாக இயேசு போகிற வழியை அறிந்து கொண்டு முன்பதாக ஓடி அந்த காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டான். இயேசு சகேயுவை தேடி வந்தார். அவனுடைய வாஞ்சையை அறிந்திருந்தார். சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்ற அந்த வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தபடினாலே இயேசு அவன் அருகிலே வந்தார். அந்த அத்திமரத்தின் கீழே வந்து சகேயுவை பார்த்து சொன்னார், சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். நீ என்னை பார்க்க வாஞ்சியா இருந்தாய் அல்லவா, என்னை பார்ப்பதற்கு வாஞ்சியா இருந்தாய் அல்லவா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். சகேயு சீக்கிரமா இறங்கினான். இயேசுவை சந்தோஷத்தோடு அவனை அழைத்து கொண்டு போனான். அவரை அழைத்து கொண்டு போனான் சந்தோஷத்தோட. இயேசுவானவர் என் வீட்டிற்கு வருகிறாரா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் என் வீட்டுக்கு வருகிறாரா? மகா தீர்க்கதரிசியானவர் என்னுடைய வீட்டிற்கு வருகிறாரா என்று சொல்லி சந்தோஷத்தோட எல்லாரும் அவனை பார்த்து ஏளனமா பேசினார்கள். இயேசு கிறிஸ்துவை தரக்குருவாய் பேசினார்கள். இவர் பாவியான மனுஷர் வீட்டில் தங்க போனாரே என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். ஆனால் அவனுக்கு சகேயுடைய வாஞ்ச விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். நான் உன்னோட கூட போஜனம் பண்ணுவேன் என்று சகேயுடைய வீட்டிற்கு இயேசுவானவர் போனார். சகேயுக்கு ஒரே சந்தோஷம். நான் பார்க்க தானே ஆசைப்பட்டேன், ஆனா இப்போது இயேசு வீட்டுக்கே வந்துட்டாரே, என்னுடைய வீட்டிற்கு வந்தாரே. உடனே அவனுடைய பழைய வாழ்க்கை கலைந்து விடுகிறான். பழைய சூழ்நிலைகள் மாறி போகிறது. அவனுக்குள்ளான இருக்கிற பாவங்கள் வெளியேறுகிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டால நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன், நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். எனக்கு இயேசு மட்டும் போதும். எனக்கு இந்த சொத்து எனக்கு நிம்மதி தருவதில்லை, இந்த ஆஸ்தி எனக்கு சமாதானத்தை தரவில்லை. இத்தனை வருடங்களாய் நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், ஆனால் இது எனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தை எனக்கு தரல. ஏசப்பா என் வீட்டுக்கு வந்தீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி அவன் இயேசுவிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளை எத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். இன்றைக்கும் இயேசுவை பார்க்க வாஞ்சியாய் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்துட்டார்னா சந்தோஷம். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அப்படிப்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு இருக்காது. அந்த சந்தோஷத்தின் நிறைவு, அந்த சந்தோஷத்தின் நிறைவு உங்களை ஆட்கொண்டு நடத்தும். ஆனால் நீங்கள் சகேயு போல இயேசுவை பார்க்கணும்னு அந்த வாஞ்சை இருக்கணும், அந்த விருப்பம் இருக்கணும். எப்படியாச்சும் நான் இயேசுவை பார்ப்பேன். அவனுடைய நிலைமைகளை மறந்தான், அவன் குள்ளனா இருக்கிறான், அவனுடைய சூழ்நிலையை மறந்தான், அவன் சரீர பலவீனங்களை அவன் மறந்து அவனை எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு வாஞ்சைக்குள்ளா இருந்ததுனால இயேசு அவனை தேடி வந்தார்.
மற்ற ஜனங்கள்லாம் சூழ்ந்திருந்த ஜனங்கள்லாம் நினச்சாங்க ஏற்கனவே சகேவும் இயேசுவும் ஃப்ரெண்ட்ஸு போல. அதனால தான் இயேசு அவர் வந்து சகேவே என்று பேர் சொல்லி அழைக்கிறார். ஆனால் சகேவுக்கு மாத்திரம் தெரியும் இயேசுவை இதுவரையிலும் அவன் பார்த்ததே இல்லை என்று சொல்லி. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பார்க்க ஆசையாக இருக்கிறீங்களா? ஆண்டவரை அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா? முதலாவது தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஆலயத்தின் மேலேயே ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்லி ஆசையா இருந்தார். சகேவு இயேசுவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தார். யோபு என் கண்ணாலே அவரை பார்ப்பேன் என்று சொன்னார். ஆசீர்வாதங்கள் வந்தது. தாவீது திரும்ப 42ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பம் தேவனே, என்னுடைய ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. தாவீது விதமா சொல்றாரு, மான் எப்படி காட்டுல தண்ணீருக்காக அது வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல என்னுடைய ஆத்துமாவையே வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. இன்னைக்கு ஆண்டவர் மேல வாஞ்ச, தேவன் மேல ஒரு வாஞ்ச, அந்த வாஞ்ச அவனை தேவனுக்குள்ள சந்தோஷமாய் வைக்கிறது. அவன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், ஒரு பெரிய மதில் வந்தால் அதை தாண்டுவேன். காரணம் நீர் என் உண்மையில நான் வச்சிருக்கிற வாஞ்ச, நீர் என் கூட இருக்கிற அந்த நம்பிக்கை. 63ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்றாரு, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. 119ஆம் சங்கீதம் 20வது வசனம், அங்கே நியாயத்தின் மேலே வாஞ்சையாய் இருக்கிறேன் என்று எஸ்ரா சொல்லுகிறார். நான் நியாயமாய் நடந்து கொள்வது, நீதியாய் நடந்து கொள்வது, அதிலே எனக்கு வாஞ்சியாய் இருக்குது. தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த நியாயத்தின் மேலே, தேவன் எனக்கு கொடுத்த பிரமாணத்தின் மேலே, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளையின் மேலே, அதன் மேலே வாஞ்ச, அதை விட்டு நான் மீற மாட்டேன், அதை விட்டு நான் மீற மாட்டேன். அப்படி ஒரு வாஞ்ச எஸ்ரா அப்படி சொல்றாரு. அவர் அப்படியே வேதத்தை படிச்சு படிச்சு கட்டளைகளை படிச்சு படிச்சு அப்படியே ஒரு நியாய பிரமாணியாய் மாறுகிறார். வேதத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் மாறுகிறார், வேதத்தை போதிக்கிறவராய் மாறுகிறார். இந்த செய்தி அவன் வேதத்தை படித்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து தியானித்து உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அடிமையாக இருக்கிறார்கள், மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள், 70 வருஷம் அடிமையாக இருக்கிறார்கள். இதன் மத்தியிலே, அடிமையின் மத்தியிலே, கட்டப்பட்ட சூழ்நிலையில அவன் வேதத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து தியானம் செய்கிறார், ஆண்டவருடைய நியாயத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறான். உடனே அந்த ராஜாவுக்கு இது தெரிய வந்த மாத்திரத்திலே அவனை நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு போதிக்கும்படியா எஸ்ராவை அனுப்புகிறார். அநேக பணங்களை கொடுத்து, அநேக செல்வங்களை கொடுத்து அவனை எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை போதிக்கும்படியாக, கட்டளைகளை போதிக்கும்படியாக. அங்க பாருங்களேன், அவன் அந்த வாஞ்ச அவனை போதகனா மாற்றுது, வேத பாரகனாய் மாற்றுகிறது, வேதத்தை தியானிக்கிறவனாய் மாற்றுகிறது. அந்த வேதம் அவனை நல்வழிப்படுத்துகிறது, அவனை விடுதலையாக்குகிறது. அவனை மாத்திரமல்ல, அவனுடைய சொந்தங்கள் எல்லாம் விடுதலையாகுகிறதை பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாஞ்ச, நியாயத்தின் மேலே வாஞ்ச. 119:40 எஸ்ரா இன்னும் மேலும் சொல்றாரு, இதோ உம்முடைய கட்டளைகள் என் மேல் வாஞ்சியாயிருக்கிறது, கட்டளைகள் மேலே வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். அவனுடைய ஜபம், நான் உடைய கட்டளைகளை என்ன பண்றேன், வாஞ்சிக்கிறேன்ப்பா, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்ளுவேன், 10 விதமான கட்டளைகளை நான் பின்வாங்க மாட்டேன், அதை கை கொள்ளுவேன், அதை பின்பற்றுவேன். அந்த கட்டளை மேல நான் வாஞ்சியா இருக்கிறேன், நீர் என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். ஐயோ, நாங்களும் எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அடிமையா இருக்கிறோமே, அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, உம்முடைய வசனத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும். அப்போ கர்த்தர் மேலே, கட்டளையின் மேலே, பிரமாணத்தின் மேலே வாஞ்சியா இருக்கிற போது கர்த்தர் விடுவிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் போது 26:8 உமது நாமமும் உம்மை துதிக்கும் நினைவுகளும் என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. கர்த்தருடைய நாமத்தின் மேலே ஒரு வாஞ்ச,
இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், உயர்ந்த நாமம். அந்த நாமத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது ஒரு சிறந்த நாமம். கல்வாரி சிலுவையிலே நமக்காய் இரத்தத்தை சிந்தின, உயிரை மீட்டெடுத்த, நம்ம பாவத்துக்கு மரித்திருந்த நம்மளை தேவன் தூக்கி எடுத்த ஒரு நாமம். சத்துருவின் தலையை சிலுவையின் மீது நசுக்கின அந்த நாமம். அந்த நாமத்தை நீங்கள் துதிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சௌக்கியம் உண்டாகும், ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். இன்றைக்கு அந்த நாமத்தை துதித்து கொண்டே இருங்க. அந்த நாமத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாயிருங்க. எப்பொழுது அந்த நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நாமத்தை நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், இந்த மனு உருக்கொண்டு பூமியில இறங்கி வந்தார். மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில 2024 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில இறங்கி வந்தார். மனு குலத்தை கட்டுகளில் இருந்து விடுதலை பண்ணும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக, மறு வாழ்வை கொடுக்கும்படியாக, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, மரணத்தை ஜெயிக்கும்படியாக, மரணத்தின் மேல் அதிகாரத்தை எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில இறங்கி வந்தார். இந்த பாடுகளின் நாட்களில இந்த ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காய் கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தினால தான் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நம்மை விடுவித்து இருக்கிறார். அவருடைய ரத்தம் சிந்ததில் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தப்படணும். மனுஷன் செய்த பாவத்திற்காக ஆண்டவரே நமக்காய் மனு உரு கொண்டு பூமியில வந்தார். அவரே வந்தார், அவரே பலியானார். மனுஷனுடைய பாவத்திற்கு ஆடு மாடு மிருகத்துடைய பலிகள் அது ஒன்றும் உதவாது. 5 அறிவு உள்ள மிருகத்தின் ரத்தம், மனுஷனுக்கு 6 அறிவு, அது ஈக்குவல் ஆகாது. ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான காரியங்கள் உண்டு, பலவிதமான குரூப் உண்டு. அந்த குரூப்பே ஒன்றும் சேரல. மிருகத்தின் ரத்தம் எங்க பாவத்தை மன்னிக்கப்பட போகுது? ஒருவேளை மிருகத்தின் ரத்தத்தை கொடுத்துட்டேன் அப்படி என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? அந்நிய தேவனை நாடி பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கே உங்களுக்கு ரட்சிப்பின் நாள், இன்னைக்கே ரட்சண்ய நாள். ஆண்டவர் மேல வாஞ்சையாயிருங்க, அவருடைய கட்டளையின் மேல வாஞ்சியாயிருங்க, இயேசுவின் நாமத்தின் மேல் வாஞ்சியாயிருங்க. அந்த நாமம் உங்களை மீட்டெடுக்கும், பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும், குடியிலிருந்து மீட்டெடுக்கும், இச்சையின் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும், விபச்சாரம் வேசித்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆதாம் செய்த கீழ்ப்படியாம பாவத்தை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து, ஆதாம் எப்படி அந்த மரத்திலே எப்படி அந்த பாவத்தை செய்தாரோ அதே மரத்திலே இயேசு கிறிஸ்து கல்வாரி 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாய் அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். எப்படி அந்த மரம் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக இருந்த அந்த கனியை பறித்து அந்த ஏவாள் சாப்பிட்டாங்களோ அதே போல அந்த பாவம், மரத்தினாலே செய்யப்பட்ட பாவம், மரத்திலே உருவான பாவம், இயேசு கிறிஸ்து நமக்காய் அதே மரத்திலே கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். 2 கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டார், கால்களிலே ஆணி கடாவப்பட்டார், சிரசிலே முள்முடி அடித்தார்கள், விலாவில குத்தப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அவளை சர்வ சாதாரணமாய் நினைத்து விடக் கூடாது. அவர் நமக்காய் நொறுக்கப்பட்ட ஒரு தேவன். பாவத்தில் நாம் அழிந்து கடந்த நம்மை மீட்கும்படியாய் அவரே தன் சொந்த இரத்தத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வந்த தேவன். எந்த தெய்வமும் அப்படி செய்யவில்லை. எந்த தெய்வமும் தன்னுடைய ரத்தத்தை மக்களுக்காய் கொடுக்கவே இல்லை. அவர்களுடைய ரத்தத்தை தான் அந்த தெய்வங்கள் வாங்கி கொள்ளுகிறது.
அவருடைய மனுஷனுடைய ரத்தத்தை தான் அது வாங்கி கொள்ளுக்குது. ஆனா ஆண்டவர் அவருடைய சொந்த ரத்தத்தை என் பிள்ளைகளால மீட்டெடுப்பேன் என்று சொல்லி இந்த பூமியில இறங்கி வந்தார். அந்த ரத்தத்தை கொடுத்து, விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த ஒரு நாமம் தான் இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். சத்துரு நடுநடுங்குவான் அந்த நாமத்திற்கு. சத்துரு அந்த நாமத்திலே ஓடி போவான். அதனால நீங்க எப்போதும் அந்த நாமத்தை சொல்லிருங்க. அப்போ ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது அவருடைய நாமத்தை நினைக்கிற நினைவு எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க வாஞ்சிங்க. ஏன் இதெல்லாம் நீங்க வாஞ்சிக்கணும்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பரம வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பரம வாசஸ்தலமாகிய இந்த உலகத்தில் இருக்கிற கூடாரம் அழிஞ்சு போவோம், இந்த உலகத்தில் இருக்கிற கூடாரம் நொறுங்கி போவோம், ஆனா பரம வாசஸ்தலம் ஒன்று உண்டு. அதுதான் பரலோகத்தில் தேவன் ஆண்டவர் சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன்ப்பா, நான் போய் நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த பரம வாசஸ்தலத்தை பவுல் சொல்றாரு, நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு இந்த பூமிக்குரிய கூடாரம் வேணாம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். அது உபத்திரவம் நிறைந்தது, அது பாடுகள் நிறைந்தது, அது அக்கிரமங்கள் நிறைந்தது. இந்த கூடாரம் அழிந்து போவோம். அதனால என் சுவிசேஷத்திற்காய் என் ஜீவனையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவரை நான் ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவரை வாஞ்சிக்கிறேன், அவருடைய நாமத்தை நான் வாஞ்சிக்கிறேன், அந்த பரம வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன். எப்படியாச்சும் நான் அந்த பரலோகத்தை, என் ஓட்டத்தை ஓடுவேன், நான் பொறுமையோடு ஓடுவேன், நான் ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவேன் என்று சொல்லி பவுல் சொல்றார். பரம வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிறார். பேதுரு எழுதும் போது 1 பேதுரு வசனத்திலே 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, திருவசனமாகிய ஞானப்பானில் மேல் வாஞ்ச, அவர் சொல்றார், நான் வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்கிறேன், இந்த வசனம் என்னை காப்பாற்றும், இந்த வசனத்தின் மேல் நான் வாஞ்சியா இருக்கிறேன், இந்த வாஞ்சையினால என் உள்ள திரியங்கள் மகிழ்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் நீங்க கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கணும், வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும், பரம வாசஸ்தலத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும், ஆண்டவுடைய வாஞ்சையின் மேல, ஆண்டவுடைய நாமத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும், கற்பனையின் மேல வாஞ்சியா இருக்கணும், கட்டளையின் மேல வாஞ்சியா இருக்கணும், தேவன் மேல வாஞ்சியா இருக்கணும், அவரை பார்க்கிறதுக்கு வாஞ்சியா இருக்கணும், ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும். எவ்வளோ வாஞ்சியில் நீங்க இருந்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா சங்கீதம் 91:14 சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அந்த வாஞ்சை நம்ம விடுதலை ஆக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அந்த வாஞ்சை நம்மளை விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறது. அந்த விடுதலையை நம்ம விரும்ப வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க இந்த இப்படிப்பட்ட காரியங்களிலே வாஞ்சியா இருக்கிற போது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியாலே நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு 91:14, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால விடுவிப்பேன். அல்லேலூயா. வாஞ்சை நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய வல்லமப்பா, ஒவ்வொருவர் மீது உம்முடைய வல்லமை. அன்றைக்கு சகேயுடைய வீட்டிற்கு போனீர் அல்லவா? இன்றைக்கு யாரெல்லாம் வாஞ்சியாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பார்க்க வாஞ்சியாய் தேடுகிறார்களோ, எத்தனை நாள் அழுது கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை நாள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற போது நம்முடைய மகிமை நான் காண வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விருப்பமாயிருக்கிறார்கள். கர்த்தர் மனம் இறங்கும். ஆண்டவருடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை நிறைவேற்றும். அன்றைக்கு யோபு ஜெபித்த போது யோபின் முகத்தை பார்த்த தேவன் அல்லவா? தாவீது வாஞ்சையாய் கேட்டபோது தாவீதை சந்தித்த தேவன் அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவரை யாரெல்லாம் விருப்பத்தோடு உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கேட்கிறார்களோ, இன்றைக்கு உம்முடைய நாமம் அவர்களை விடுதலையாக்கட்டும்.
சுகப்படுத்தட்டும். கட்டுகளிலிருந்து விடுவிப்பீராக, வியாதிகளிலிருந்து விடுவிப்பீராக. பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்குற வல்லமை இப்பொழுதே இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். கட்டுகள் நிர்மலமாக்கப்படட்டும், வியாதிகள் மறையட்டும். சுகமாக்குற வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும், ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக. கேன்சர் கட்டிகள் மறைவதாக, கிட்னி ப்ராப்ளங்கள் சரி செய்யப்படுவதாக, தைராய்டு பிரச்சனைகள் மாறுவதாக, அடிக்கடி வயிற்று பகுதியில் பலவீனத்தை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக, கால் பகுதியில் மூட்டு பகுதியில் செயல்படுகிற ஆவிகள் வெளியேறுவதாக, இருதயத்தின் வால்வுகளை அடைத்திருக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. உம்முடைய சுகமாக்குற வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கி பாய்வதாக. விடுதலை கொடுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. மாந்திரிக கட்டுகள் அறுக்கப்படட்டும், சத்ருவின் போராட்டங்கள் விலகி போகட்டும். வீட்டுக்கு விரோதமா, சொத்துக்கு விரோதமா செயல்படுகிற மந்திரங்கள் இப்போதே அற்று போகப்படட்டும். பிள்ளை பாக்கியம் இருக்கக்கூடாதபடிக்கு செய்யப்பட்ட மந்திரங்கள் இப்போதே வேரோடு அறுக்கப்படுவதாக. அவர்கள் பிள்ளை பாக்கியம் பெற்று சுகமாய் வாழ்வார்களாக. வீடு கட்ட முடியாம பண்ற மந்திரங்கள் இப்போது எரிக்கப்படட்டும். தடைகளை உடைக்கிறேன். வீடு கட்டி பாதியில நிற்கிற இப்போது மந்திரத்தினாலே செய்வினாலே செய்யப்பட்ட மாந்திரீகங்கள் இப்போது அறுக்கப்படுவதாக. சபைகளுக்காய் ஜெபிக்கிறேன், ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், உம்மை அறியாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? இப்போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக, சுகப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் விடுவித்திருக்கிறார். ஒரு வல்லமை உங்களை தொற்றிருக்கிறது. அதனால கவலைப்படாதிருங்க. இனி வரும் நாட்களிலே நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மேல் வாஞ்சியாயிருப்பார். நீங்கள் அவர் மேல் வாஞ்சியாயிருங்கள், விருப்பமாயிருங்கள். யோபு கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியாயிருந்ததுனால தான் யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். நீங்களும் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சையோடு இருங்க, உங்களை கர்த்தர் விடுவிப்பார். என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். தொடர்ந்து இந்த நித்தியம் டிவியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7:30 மணிலிருந்து 8 மணி வரை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பார்க்க தவறாதிருங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தொடர்ந்து எழுதுங்கள். எந்த நேரமும் 24 மணி நேரமும் உங்களுக்காய் செபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய கீழே அந்த நம்பர் வரும், அதில் ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். தொடர்ந்து நித்தியம் டிவியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குண
குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரியதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரியதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் உம்மாலாகும். கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே, என்னை குணமாக்குமே.